இந்த காவிரி பிரச்சனைகள்லாம் முன்னாடியே கிட்டத்தட்ட 1400 வருஷம் முன்னாடியே மிகப்பெரிய போர்லாம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடந்திருக்கு. அதாவது இரண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், சாளுக்கிய சாம்ராஜ்யம், பல்லவ சாம்ராஜ்யம். நம்ம இங்கேருந்து அவனை வென்று அங்கே போய் கல்வெட்டு வெட்டி வச்சது, அவன் இங்கே வந்து நம்மளை வென்று இங்கே கல்வெட்டு வெட்டி வச்சது. இரண்டே போர் தான். அதை 3 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். இரண்டாம் புலிகேசி மாவீரன். அவன் ஆட்சிக்கு வந்ததே அவன் சித்தப்பாவை காலி பண்ணி அரியணை பிடிச்சி தான் வந்தான். அரியணை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க சிற்றத்துகள் எல்லாத்தையும் காலி பண்ணான். இது எல்லாத்தையுமே முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு கண்ணை உறுத்திட்டே இருந்தது இந்த பல்லவ சாம்ராஜ்யம் தான். ஸோ அது மேலேயுமே வந்து படையெடுத்துட்டு வந்தான். அப்போ வந்து பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது வந்து மகேந்திரவர்ம பல்லவன். கிட்டத்தட்ட கிபி 620 சொல்லலாம். அந்த டைமில் வந்து காஞ்சி எல்லைக்குள்ளெல்லாம் வந்தாச்சு. திருமால்பூர் பக்கத்தில், அதாவது காஞ்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க புல்லூரில் வந்து மிகப்பெரிய போர் நடந்ததாக சொல்லுவாங்க. பட் அது வெற்றி தோல்வி இல்லாமல் முடிஞ்சதாகவும் புலிகேசியால் வந்து காஞ்சி கோட்டையை கைப்பற்ற முடியலையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பவுமே வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து 630களில் வந்து திருப்பியும் ஒரு போர் பண்ணால், அது வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்க மணிமங்கலத்தில் வந்து மிகப்பெரிய போர் நடந்துச்சு. அதுவுமே வந்து அதில் வந்து நரசிம்மவர்மனுக்கும் புலிகேசிக்கும் போர் நடந்தது. அந்த நரசிம்மவர்மன் அதில் ஜெயிச்சதாகவும், நரசிம்மவர்மன் புலிகேசி இதே மாதிரி திருப்பி திருப்பி வந்து தொல்லைப்படுத்திட்டே இருக்கிறதால இவனை முதலும் முடியுமா இதை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே, அதாவது நார்த் கர்நாடகாவில் இருக்க அவங்களோட தலைநகரான பாதாமின்னு இப்போ சொல்கிறாங்க, அங்கே வரைக்கும் போய் சாளுக்கியர்களை மொத்தமாக கட்டிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய கல்வெட்டும் பண்ணியிருக்காரு. அந்த கல்வெட்டு தான் நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. இது பாதாமி மியூசியம் வளாகத்திலேயே இருக்குது. பாதாமி போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு தமிழனோட பெருமையை தெரிஞ்சுட்டு வாங்க. காஞ்சிபுரம் அழியாமல் காப்பாற்றிய கைலாசநாதர். எப்படி இந்த பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நிறைய போர்கள் நடந்திருக்கு. கிபி 620 கிபி 750 வரைக்கும். இதில் வந்து மெயினான ஒரு போரில் வந்து நம்ம நரசிம்மவர்ம பல்லவன் வாதாபியை வென்று வாதாபி கொண்டான் பட்டம் சொன்னதை பார்த்தோம். சாளுக்கியர்கள் வந்து பல்லவர்கள் வந்து ஒரு ஜென்ம எதிரியாகவே பார்த்தாங்க. அதை அவங்க கல்வெட்டுலையுமே வெட்டி வச்சிருக்காங்க. ஸோ பல்லவர்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் எப்பயுமே வந்து இடைவிடாத சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் விக்ரமாதித்யன் கிபி 740களில் வரார். அவர் அரியணை ஏறின உடனே பல்லவர்களை பழி வாங்கணும், அதாவது நரசிம்மவர்ம பல்லவன் கிட்ட நம்ம தோற்றதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் காஞ்சிபுரத்து மேலே படையெடுத்து வராரு. அந்த டைம்ல வந்து இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. விக்ரமாதித்யன் படையெடுத்து வரும்போது நந்திவர்ம பல்லவன் வந்து வேற எங்கன்னா வந்து போருக்கு போயிருந்தாரா, இல்லை வந்து காஞ்சிபுரம் கோட்டையை விட்டு தப்பிச்சுட்டு போயிட்டாரா அப்படின்றது வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அண்டு ஸோ இரண்டாம் விக்ரமாதித்யன் எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல் காஞ்சிபுரத்தை ஈஸியாகவே வந்து கைப்பற்றிட்டு அவர் எதையுமே வந்து அழிக்கவே இல்லை. ஆக்சுவலி வந்து கைலாசநாதர் கோயிலை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. போன அவர் அந்த கோயிலோட அழகில் பிரமிச்சு போய் மகிழ்ந்து போய் அவங்களுக்கு வந்து, அதாவது அந்த கோயிலுக்கு வந்து நிறைய நிபந்தங்களும் பரிசு பொருட்களும் கொடுத்துருக்காரு. அது வந்து கல்வெட்டாகவும் கைலாசநாதர் கோயிலேயே வந்து பொறிச்சு வச்சிருக்காரு. பழைய கன்னடத்தில் பொறிச்சு வச்ச கல்வெட்டை இப்பயும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இது கைலாசநாதர் கோயிலோட முன்மண்டபத்தில் இருக்கு. விக்ரமாதித்தன் வந்து, அதாவது காஞ்சிபுரத்தை அழிக்காம இருந்ததுக்கான மெயின் காரணம் கைலாசநாதர் கோயில். அந்த கல்வெட்டை கைலாசநாதர் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம பார்த்துட்டு வாங்க.